இங்க வயசுக்கு வந்த ஒரு பையன் ஜாலியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரையே இழந்துடுறான். வயசான ஒருத்தர் பஸ்ல இருந்து இறங்கி அவரோட சைக்கிள்ல விறுவிறுன்னு வராரு. கிராமத்துக்குள்ள வந்து பார்த்தா மொத்த பேரும் அடிச்சு பரண்டு ஓடுறாங்க. இந்த வயசானவரும் அவரோட வீட்டுக்குள்ள போய் பெரிய கதவை மூடிட்டு அந்த சின்ன கதவை திறக்கவும் விருட்டுன்னு ஒரு உருவம் அதை கடந்து போகுது. எல்லார் வீட்லயும் சின்ன கதவு திறந்திருக்கான்னு பாத்துக்கிட்டே போகுது. அந்த கிராமத்திலே இருக்க ஒரு பையன் 7 மணி ஆனதை மறந்து ஒரு பொண்ணு கூட ரொம்பவே ஜாலியா இருக்கிறான். திடீர்னு ஞாபகம் வந்து ஐயோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 7 மணி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சு பரண்டு பின் கதை ஓடி தன்னோட வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்கு வெளியே உருன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அடுத்த செகண்ட் அந்த கதவு தானா திறக்குது. அந்த பையன் அதை பார்க்கும்போது 2 கால் மட்டும் தெரியுது. அதை சுத்தி ஈக்கலாம் வைக்குது. கையெடுத்து கும்பிட்டு இங்க இருந்து பெயிருன்னு சொல்றான். ஆனாலும் அந்த உருவம் அதை கேட்காம ஒரு எத்து வைக்குது. காலையில பார்த்தா கிராமத்துல உள்ள எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இவனுக்கு மாலை எல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவனோட முதுகுல ஒரு பெரிய கூனே உருவாயிருக்கு. ஒரு சின்ன பையன் அந்த தாத்தா கிட்ட என்னதான் நடக்குதுன்னு கேட்கும்போது இந்த கிராமத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எல்லாருமே 7:15க்குள்ள அவங்களோட பெரிய கதவை மூடிட்டு சின்ன கதவை திறந்து வைக்கணுமா. இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க ஆம்பளை பசங்க மேல சாபம் விழுந்துரும் சொல்றாரு. 18 வயசான ஆம்பளை பசங்க மேலதான் இந்த சாபம் விழுமா. அதையும் மீறி 7:15க்கு மேல அந்த கதவை திறக்கலனா அடுத்த நாளே அவங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு கூன் வரும். 13 நாளுக்கு அப்புறம் அவங்க இறந்தே போயிருவாங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்துல அந்த பையனை காமிக்கிறாங்க. 13 நாளுக்கு அப்புறம் அந்த பையனும் இறந்து போயிருதான்.